கைஸ் வெல்கம் டு ஜிஜி பெட்ஸ் சென்னை. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேர்டு கிரீன் ஷேடட் கண்ணூர்னு சொல்கிற பேர்டு கைஸ். இந்த பேர்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் கண்ணீரில் மொத்தம் நிறைய கலர் இருக்குது கைஸ். கலர் வேரியன்ட் படி ஒவ்வொரு நேம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கேரக்டர் வைஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கண்ணூர் வாங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 1200 அந்த ரேஞ்சிலேருந்து கண்ணூர் வெரைட்டியில் மோர் தென் ஒரு 10K அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்றத உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். கைஸ் அப்புறம் இவங்களோட ப்ரைஸ் நீங்கள் ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க போனீங்கன்னா 1200 to 1500 வரும் கைஸ். செல்ஃப் ஃபீடிங்கில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1500 to 1700 அந்த ரேஞ்சுக்கு வரும். அது எல்லாமே டேம்து தான் கைஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ். இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதுலேருந்து எப்படி இவங்களை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கைஸ் இவங்களோட ஹெல்த் இஷ்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது. ஒன்று நீங்கள் ஃபுட்டு இவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுக்கறதுனால வரும். அப்படி இல்லாட்டி இவங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சில் வர ப்ராப்ளம் தான் கைஸ் இருக்கும். மற்றபடி நல்ல ஒன்று ஸ்ட்ராங்கான நல்ல அதே மாதிரி நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய பேர்ட் தான் கைஸ் கண்ணூர். ஏன்னா மற்ற பேர்ட்னா இங்கே பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டைல்ஸ் இந்த வெரைட்டியில இருக்கிறதோட நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய பேர்டுனா அது வந்து நம்ம கண்ணூர்னு கன்ஃபார்மாக சொல்லலாம் கைஸ். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேர்டுன்றதுனால. அதே மாதிரி இவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் வாட்டரு அது கொஞ்சம் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபுட் வைஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெனை, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே நீங்கள் போடாத, கொஞ்சம் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபீட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு தான் தெனை, இந்த அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அந்த மாதிரி மிக்சட் சீடு அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது கைஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல பாண்டிங்கில் வேணும், நான் லோன்லியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு டேம் பேர்டு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் செல்ஃப் ஃபீடு சிக் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது கைஸ். ஏன்னா ஹேண்ட் ஃபீடிங்கில் எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கணும், கரெக்டான டைமுக்கு ஃபீடிங் கொடுக்கணும். அதுவும் ஒரு சில பேருக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ண தெரியாது. அதே மாதிரி செல்ஃப் ஃபீடிங்னா நீங்கள் ஃபுட்டு வாங்கி வச்சுட்டா போதும் கைஸ். அவங்கள நீங்கள் டேம் பண்ணி நல்ல ஒரு ட்ரெயின் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கைஸ், எல்லாம் ஈஸி தான். அதே மாதிரி நான் ஒரு டேம் வாங்கணும், ஒரு சிக் ஒன்று வாங்கணும் அப்படின்றவங்க நீங்கள் ரெண்டாக எடுக்காத, நீங்கள் ஒரே ஒரு சிக் மட்டும் எடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒன்றா எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட சீக்கிரமாக டேம்ட் ஆகும். அப்படி நீங்கள் மீறி ரெண்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே ஒரு சில மந்த்துக்கு மேலே உங்ககிட்ட டேம் ஆகாது கைஸ், உங்களை கடிக்க ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா ரெண்டாக இருக்கிறதுனால அவங்க ப்ரீடிங் ப்ராசஸ் அந்த மாதிரி அந்த பேர்டு கூட அது டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களை பார்த்தா கடிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்துடும். இதுதான் கைஸ் இதோட இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.